and then welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். TTF Throttlers ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஃப்ரெண்டு வச்சுருக்காரு. அவரோட பேர் வாசன். ஸோ அவருக்கு இப்போது ரீசெண்ட் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ரீசெண்ட் ஆச்சு. இப்போ வண்டி இப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த வண்டியை நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணி டெலிவரி எடுக்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி வண்டி இன்றைக்கி நைட்டு டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டிக்கரிங் முடிச்சு. ஸோ அவங்க ஸ்டிக்கரிங் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸோ இப்போது ஈவினிங் ஒரு 3:30 ஆச்சு. இதுக்கப்புறம் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஸோ வாசன் ப்ரோவை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன். அவரோட வீடு வந்து காரமடை கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் காரமடை தான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து NS 200. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பைக் பற்றி தெரிஞ்சவங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளது NS 200. நம்ம வண்டியோட லுக் சினிமேட்டிக் ஷாட்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் மறக்காமல் பாருங்கள், நல்லாயிருக்கும் சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் வாசன் ப்ரோ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அவர் போகிற வழியில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குன்னாரு. அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு அண்ட் தென் அவர் கூட போகிறது காட்டுறேன். ஸோ வாங்க போவோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன வியூ பாயிண்ட் கிட்டே வந்தாச்சு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் வியூ பாயிண்ட் வரும். ஏன்னா நான் இங்கே ஏற்கனவே வந்திருக்கேன், அதனால் எனக்கு இந்த வியூ பாயிண்ட்லாம் தெரியும். ஸோ கொஞ்சம் வண்டிலாம் வருது. ஸோ உங்கள் லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஒரு ரேண்டம் வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாடி தூரத்தில் 2-3 மலைலாம் தெரியுதுல, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பின்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, சுற்றி அப்படியே தென்னை மரம். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, பட் நல்லாயிருக்கு. நான் இந்த இடம் பேர் வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது எந்த இடம்னு. அதுக்கப்புறம் வாசன் ப்ரோவை பிக்கப் பண்ணிட்டு பில்லியன் ரைடராக உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பின்னாடி உட்காந்தனால என்னால் கரெக்டாக வ்ளாக் பண்ண முடில. இப்போது காந்திபுரம் வந்தாச்சு. ஸோ இப்போ காந்திபுரத்தில் நேராக நம்ம ஒர்க் ஷாப் போய் வண்டி எடுத்துகிட்டு ஸ்டிக்கரிங் கடையில் போய் வரணும். ஸோ நீங்கள் ஈகராக வெயிட் பண்ண மூமெண்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு இது வரை தான் நடந்து போகணும். ஸோ அவரோட பைக் இங்கே இருக்கான்னு தெரில, இதோ இங்கே இருக்குது பாருங்கள். சும்மா சொன்னேன், இது அவரோட பைக் கிடையாது. ஸோ அவரோட பைக்கில் சேம் கோல்டு ஸ்டிக்கரிங் இருக்கும். ஸோ இங்கே இல்லை. நம்ம TTFலேருந்து ஒரு பையன் வந்து மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ வந்து மறக்காமல் வந்து பையனுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பைக் டெலிவரிக்காக தாங்க வந்திருக்கோம். பையன் வந்து ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் இருக்கான், டக்குன்னு மாஸ்க்கு கழட்டி ரிவீல் பண்ணி விட்டுருட்டுவான் வேண்டாம். ஸோ வந்து பையன் 5000 வந்த உடனே ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்து சீக்கிரமாக காட்டிடுறா. 5000 கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம பைக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வண்டி ரெடி பண்ணி ஸ்டிக்கர் ஷாப்புக்கு வரத்துக்கு 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஃப்ரண்ட் கோல்டு அலாய்ஸு. வண்டி இன்னும் ஸ்டிக்கரிங் பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. பார்ப்போம் ஃபினிஷிங் எப்போ இருக்குன்னு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஸ்டிக்கரிங் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி சில்வரு, இதுக்கு மேலே ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. பட் இப்போ லேட்டாச்சு. ஸோ மேக்ஸிமம் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வீட்டுக்கு பிளான் இருக்குது. எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக தெரில. ஸ்டிக்கரிங் நல்லா சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் ரிசல்ட் எப்போ இருக்குன்னு. டிசைன் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. இன்னும் அந்த பக்கம் ஓட்டல, ஃபுல் பிளெயின் பிளாக் தான். ஆக்சுவலி வண்டி ஃபுல்லாக பிளாக் ரேப் பண்ணி அதுக்கு மேலே இப்போது ஸ்டிக்கரிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவரோட வண்டி வந்து ப்ளூ கலர். ஸோ இப்போ ஃபுல்லாக பிளாக் பண்ணி ஸ்டிக்கரிங் பண்ணுறாங்க. தென் பார்ப்போம் எந்த அளவுக்கு அவுட்புட் வருதுன்னு. அண்ட் தென் அதுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்களா 11:45 ஆகுது. இப்போது ஆக்சுவலாக ஒரு பைக் நம்ம ஸ்டிக்கர் ஷாப்னு எடுத்தாச்சு. பட் இன்னும் ப்ராப்பராக ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் இன்னும் பண்ணி முடிக்கல. இன்னும் நாளைக்கு வந்து தான் இன்னும் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணணும். இன்னும் ப்ராப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணோம். இப்போ கொஞ்சம் பாதி ஹாஃப் ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ அவரை வீட்டுக்கு போயிடுவார், நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். தென் மார்னிங் தான் உங்களுக்கு ஸ்டிக்கரிங் அதெல்லாம் ப்ராப்பரான இது காட்ட முடியும். ஸோ நைட் டைம் லாக்டவுன் இருக்குது, யாரும் வெளியில் வராதிங்க. நாங்கள் கொஞ்சம் இந்த தேவை வண்டி எடுக்கணுங்கிறனால வெளில வந்திருக்கோம். பட் மேக்ஸிமம் யாரும் லாக்டவுன் டைமில் வெளில வராதிங்க. நம்மள லைட்டாக மெசேஜ் சொல்லுவோம். ஸோ அண்ட் தென்
நாளைக்கு மீட் பண்ணுறோம். பாய். அண்ட் தென் நேற்று நம்ம வாசம்பரோட வண்டி ஹாஃப் ஒர்க்கில் எடுத்து வந்துட்டோம் ஸ்டிக்கரிங். ஸோ இன்றைக்கி ப்ராப்பராக முடித்து வண்டி சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் எனக்கு முன்னாடியே போயிட்டார், நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நேராக ஸ்டிக்கரிங் ஷாப் போயிட்டு ஸ்டிக்கரிங் எந்த அளவுக்கு இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ ஏன் தான் இப்படி குறுக்கால போகிறாங்களோ, சரி விடுங்க. தென் ஸ்டிக்கர் ஷாப் போயிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுவோம். பாய். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, ஸ்டிக்கரிங் சூப்பராக இருக்கும், எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் ஷாப் கிட்டக்கிட்ட வந்தாச்சு. இல்லை ஸ்டிக்கரிங் ஷாப் வந்தாச்சு, அவ்வளோதான், முன்னாடி தான் இருக்குது. அண்ட் தென் எனக்கும் ஆர்வம் ரைட் சைடில் நிற்கிது. நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை, உங்களுக்கு ப்ராப்பராக தெரியலன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நம்ம வண்டியை ஒரு நிழலில் நிப்பாட்டிட்டு அண்ட் தென் அங்கே போய் பார்ப்போம். ஸோ ரிவீல் பண்ணிடுவோமா, வாங்க போவோம். அதுக்கப்புறம் வண்டி நம்ம முன்னாடி தான் நிற்கிது. ஸோ ஆக்சுவலி இந்த ஃப்ரண்ட்டை ஸ்டிக்கரிங் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம தங்க அங்கே நிற்கிது. தென் ரிவீல் பண்ணிடுவோம். தென் வண்டி மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் உங்களுக்கு கோல்டன் அலாய், தென் கோல்டு ரேப் தான் இது, ஃபுல்லாக குரோம் கோல்டு சொல்லுவாங்க இந்த கோல்டை. பார்க்க சூப்பராக இருக்குல்ல. தென் உங்களுக்கு இந்த ரைஸ்டு ஹேண்டில் பாரு. தென் வண்டி பின்னாடி பேனல் ஃபிக்ஸ் பண்ணும். எஸ். தென் ஓவரால் லுக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கும் வாசன்பருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு லுக் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இப்போது மதியம் 3 மணி ஆச்சு. வண்டி மேக்ஸிமம் ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் முடிஞ்சது. இப்போது சும்மா அந்த என்ஜின் ஆயில் அதுக்கப்புறம் வாஷிங் மட்டும்தான், அதை அவங்க பண்ணி கொடுக்குறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். இப்போது ஆக்சுவலி நான் கொஞ்சம் லேட் ஆச்சு, நானும் கொஞ்சம் என் வண்டிக்கு லைட்டாக ஸ்டிக்கரிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன். ஸோ வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கும் வாசன்பருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வண்டி வேறு லெவலில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரிங் ஷாப் பேர் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவரோட R15 பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பைக்கும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்ம பைக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ட்ராவல் வாக்ஸ், அது இல்லாமல் வாசன் ப்ரோ கூட போகிற ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.